ஹலோ மக்களே, கமிங் குரூப் 4 எக்ஸாமில் தமிழுக்கு நியூ சிலபஸ் படி 85% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இலக்கணம் ஓரியன்டாக வரப்போகுது. பேலன்ஸ் 15 கொஷின்ஸ் தான் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் கவர் ஆக போகுது. ஸோ நம்ம எவ்வளோ தான் புணர்ச்சி, விதி, எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும்னு படித்தாலும் டேரெக்டாக ஆப்ஷன்ஸோட நம்ம கொஷின்ஸை பார்க்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி பார்த்தாலும் 95+ எடுத்தாலும் நமக்கு தமிழில். அதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டெஸ்ட் போட்டுப்பாங்க. யூடியூப், டெலகிராம்னு நிறையா டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஹோல் கொஷின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒய் ஹோல் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கொஷினை ரிவிஷன் பண்ணினா தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியும். அப்போது தான் நம்ம படிக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கரெக்டாக படிக்க முடியும். இப்போ நம்ம எவ்வளோ டெஸ்ட் கொஷின்ஸ் படிக்கிறோங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி 2 hours தமிழுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதில் 1 hour ஆகுது கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இலக்கணங்கிறதுனால பார்த்தா நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் எப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நிறைய ரிவிஷன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கு நம்ம கொஷின் போட தான் நமக்கு அந்த நாலேஜ் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் கம்பல்சரி கொஷின் ரிவிஷன் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? தேங்க்யூ.